அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். மின்னல் கலைக்கூடம் வழங்கும் இலக்கிய ஆளுமைகள் நிகழ்வுக்காக நாம் இன்று கலைமாமணி கவிஞர் ஏர்வாடி ஐயா அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். கலைமாமணி ஏர்வாடி ஐயா அவர்களை வணக்கம். வணக்கம். ஏர்வாடி ஐயா அவர்கள் தமிழ் இலக்கிய உலகில் தனக்கென்று ஒரு தன்னிகரற்ற இடத்தை பிடித்து வைத்திருப்பவர். 1972 கவிதைகளுக்காக என்றே கவிதை உறவு என்ற இதழை தொடங்கி 54 ஆண்டுகளாக செவ்வனே நடத்தி வருபவர். 130க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள். அந்த புத்தகங்களில் 3 நூல்கள் தமிழக அரசின் சிறந்த நூல்களுக்கான விருதுகளை வென்றிருக்கின்றன. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி பாரதிதாசன் விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள். வட அமெரிக்க தமிழ்ச் சங்கங்களின் கூட்டமைப்பு வழங்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றிருக்கின்றார்கள். கனடாவிலிருந்து வெளிவரும் உதயம் இதழின் உலகளாவிய இலக்கிய சாதனையாளர் என்ற விருதையும் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அது தவிர அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்சு, மேற்கு ஜெர்மனி, கிரீஸ், இத்தாலி, கனடா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து போன்ற உலக நாடுகளுக்கு இலக்கிய பயணம் மேற்கொண்டவர். தமிழகத்திலும் மற்றும் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் அனைத்துக்கும் சென்று இலக்கிய விழாக்களில் பங்கேற்று சிறந்த சொற்பொழிவாற்றி வருபவர். புகழ்வாய்ந்த ஊடக நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருபவர். ஊடகவியல், வாழ்வியல் பத்திரிகையில் பயிற்சியாளர். கதை, கட்டுரை, கவிதை என்று இலக்கியத்தில் உள்ள அனைத்து தளங்களிலும் பயணிப்பவர். ஐயா அவர்களே, இன்று நேர்காணல் காண்பதற்காக கவிஞர் கார்மிகளோன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். கார்மிகளோன் அவர்களே வணக்கம். உங்கள் நேர்காணலை தொடருங்கள். உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய அன்புலக சக்கரவர்த்திக்கு நன்றி. இன்று நாம் நூல் மதிப்புரை செய்ய இருக்கின்றோம். இதன் நூல் ஆசிரியர் யார் தெரியுமா? செந்தமிழ் அறிஞர், செம்மாந்த கவிஞர் என்றெல்லாம் இலக்கிய உலகம் புகழ்ந்து தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடும் ஒரு மாபெரும் இலக்கிய ஆளுமை ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எழுதிய புத்தகம். அருமையான புத்தகம். புத்தகத்தின் தலைப்பையே பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் போய் பேசுவதில்லை. இந்த தலைப்பினை பார்த்துவிட்டு நான் இந்த புத்தகத்தில் உள்ள அனைத்து கவிதைகளையும் ஒரு முறைக்கு இருமுறையாக படித்தேன். ஏனென்றால் தலைப்பிற்கும் உள்ளே உள்ள செய்திகளுக்கும் எந்த அளவிலே பொருத்தம் இருக்கிறது என்று ஆய்ந்து பார்ப்பதற்காக அசந்து போனேன். உண்மையேதான் சொல்லி இருக்கின்றார். நிச்சயமாக நம்பலாம். அத்தனையும் கற்கண்டு கட்டிகள். அந்த கற்கண்டு குவியலிலே ஒரு சிலவற்றை மட்டும் உங்களுக்காக முழு புத்தகத்தையும் படித்து ரசித்தேன். ஆனாலும் காலத்தின் அருமை கருதி சிலவற்றை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நிச்சயம் நீங்களும் மகிழ்வீர்கள். இங்கே பாருங்கள், எவ்வளவு யதார்த்தமான கவிதைகள். எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதற்கு முன்னால் சற்று பின்னால் திரும்பி பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் இருக்கிறார்களா என்று. உதார் உடறவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு சாட்டை அடி கொடுத்தார் பார்த்தீங்களா? கவித்துவமானது. இந்த யதார்த்த உண்மையினை கூட, சாடுவதை கூட அழகாக அருந்தமிழ் நடையோடு சாடுவது என்பது ஒரு தனிக்கலை. அற்புதமாக சொல்லி உள்ளார்கள். இன்னொன்று பாருங்கள். பகுத்தறிவு என்பது இதுதான் என்று நான் நினைக்கிறேன். எப்படி தெரியுமா? இல்லை என்று சொன்ன யாரிடமும் கோபித்துக் கொண்டதாக தெரியவில்லை கடவுள்.
எனவே இல்லையோ? என்னும் ஒரு சிந்தனை பாருங்கள். ரௌத்திரம் பழகு என்று சொன்னான் யுகக்கவிஞன் பாரதி மண்பதைக்கு. இறைவனுக்கு சாந்தமே சொரூபமானவன் என்றெல்லாம் படித்துள்ளோம், கேட்டுள்ளோம். உக்கிரமானவன் என்றும் நாம் படித்துள்ளோம். ஆனால் என்ன ஒரு பகுத்தறிவான கேள்வி பாருங்கள். இல்லை என்று சொன்னவர்களிடம் கூட இறைவன் கோபித்து கொள்ளவில்லை என்றால் ஒருவேளை இல்லையோ? அருமை. இந்த மாறுபட்ட சிந்தனை பாருங்கள். அதனைத்தான் நாம் பாராட்ட வேண்டும். அற்புதம். இன்னொன்று, அழாதே அழுவாதே எது சரி? பின்னால் விடை வருகிறது. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். ஆகு பெயருக்கும் அன்மொழி தொகைக்கும் என்ன வேறுபாடு என்று புலவர் பெருமக்கள் சர்ச்சையிலே ஈடுபட்டார்கள். தொண்டை மண்டல சதகம், தொண்ட மண்டல சதகம் எது சரி என்று பெரும் போரெல்லாம் எழுந்தது புலவர்களிடத்து. இங்கே பாருங்கள், அழாதே அழுவாதே எது சரி என்று கேள்வி கேட்டுவிட்டு தக்க விடையினை சொல்கின்றார் பாருங்கள். இரண்டுமே சரியில்லை. இங்கு எதுதான் சரி? சிரி என்பதே சரி. அருமை. அங்குதான் நிற்கின்றார் நம்முடைய நூலாசிரியர். இன்னொன்று பாருங்கள், இது ஒரு காதல் கவிதை. கவிஞர் என்று சொன்னால் காதல் கவிதை எழுதாவிட்டால் எப்படி கவிஞர் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய ஐயா அவர்கள் மாபெரும் கவிஞர். அப்படி என்றால் காதல் கவிதைகளுக்கு பஞ்சமில்லை. ஒன்றை மட்டும் நான் சொல்கின்றேன் பாருங்கள். தலைப்பே ருசிகரமாக இருக்கிறது. முத்தம். காதல் என்று சொல்லிவிட்டு முத்தம் இல்லாவிட்டால் எப்படி? அதுதானே உன்னத சத்தம். முத்தம் என்ற தலைப்பிலே, பேரன்பாய் என்னை பார்க்க பெருந்தூரம் நடந்து வந்த பாதத்தை முத்தமிடவா? என்னை நீ கொஞ்ச வேண்டும் என்று எத்தனையோ கனவு காணும் இரு விழிகளில் முத்தமிடவா? காதலிலே எண்ணெய் அள்ளி கொள்வதற்கு நீளும் உன் கரங்களில் முத்தமிடவா? ஆசைகளை நெஞ்சத்தில் அடக்கி வைத்த உன் மார்பில் அன்பாய் நான் முத்தமிடவா? பராசக்தி வசம் மாட்டான்ல. அடுத்து பாருங்க, கூந்தலிலே முத்தமிடவா? இல்லை கன்னத்தில் முத்தமிடவா? எங்கே நான் முத்தமிட என்றதற்கு காதில் சொன்னா பாருங்க பதில். அதாங்க அந்த கவிஞரோட கவித்துவங்கிறது. அதாங்க காதலன் அப்படியே ஆவேசமா பேசுறான். அதுக்கு அந்த பஞ்சு ரிப்ளை கொடுக்குறா பாருங்க காதலி. எங்கே நான் முத்தமிட என்றதற்கு உன் பெயரை உச்சரிக்கும் என் உதடுகள் தெரியவில்லையா? அங்கதான் காதலி நிற்கிறாள். அந்த காதலி மூலம் தன் கவித்துவத்தை காட்டுகின்ற நம் ஆசிரியர் அவர்கள் நிற்கின்றார்கள். அற்புதம். இன்னும் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்து இந்த புத்தக மதிப்புரையை. இதுவும் லவ் சமாச்சாரம் தான். பார்க்காத போதுதான் பேரழகாய் தோன்றுகின்றாய், எனவேதான் உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கவில்லை. அந்த காதலை சீண்டும் போது கூட பாருங்க, அந்த காதலின் மகத்துவத்தை, உன்னதத்தை எவ்வளவு அழகா காதல் சொல்றான் பாருங்க. பார்க்காத போதுதான் பேரழகாய் தோன்றுகின்றாய், எனவேதான் உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கவில்லை. இப்படி அத்தனை கவிதைகளுமே அற்புதம். இந்த புத்தகத்தினை நீங்கள் வாங்கி படித்து பார்த்தீர்கள் என்றால், நான் சொன்னது மிக மிக குறைவு. படிக்க வேண்டிய செய்திகள், கவிதைகள் ஏராளமாய் உள்ளன என்று உங்கள் உள்ளம் நிறைவடைந்து சொல்லும். சரி, நம் ஐயா அவர்களை இப்போது நாம் நேர்காணல் செய்யலாம். ஐயா அவர்களுக்கு அன்பு வணக்கம். முதலில் பேட்டி தொடங்கத்துக்கு முன்னாடி முதலில் ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன். தாங்கள் விளக்கமாக சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலத்திற்கும் அதிகமாக ஒட்டுமொத்த இலக்கிய உலகத்தையும் உங்கள் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டிருக்கும் அந்த ரகசியம்தான் என்னவோ அதை சொல்லுங்க முதல்ல, அப்புறம் பேட்டிக்கு போவோம். முதலாக உங்களுக்கு ஒரு பதிலை சொல்ல வேண்டும். இலக்கிய உலகம் என் உள்ளங்கையில் இல்லை, இலக்கியத்தின் பார்வையில் தான் நான் இருக்கிறேன். இலக்கியம் என் கையில் இருக்கிறது நான் நினைக்கவில்லை. இலக்கியம் என்பது என்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கி இருக்கிறது. நான் ஒரு வங்கியாளன் அடிப்படையில். அதே போல நான் படித்த படிப்பு என்பது தாவரவியல்.
தாவரையில் படித்தேன், பாட்டனி படித்தேன். பாட்டனி படித்த நான் ஒரு பாட்டனியில் இருக்கிறேன் என்றால் என்னை அங்கே வைத்திருக்கிற ஊடகம் என்பது ஒரு பெரிய பேற்றினை தந்த தாய் என்பது மொழிதான். தமிழுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரை நான் என்னவாக வேண்டும் என்கிற கனவு எனக்கு எப்போதும் இருந்ததில்லை. இலக்குகளை பற்றி சொல்லுகிற போது நான் அடிக்கடி ஒன்றை சொல்வேன். இலக்குகள் என்பது எல்லோருக்கும் ஆசையைத்தான் இலக்குகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆசைக்கும் இலக்குகளுக்கும் இன்றைய இளைஞர்களுக்கும் சரி, அன்றைய இளைஞர்களுக்கும் ஒரு இருக்கிற தொடர்பு தெரியாது, வேறுபாடு தெரியாது. ஆசை என்பது வேறு, இலக்கு என்பது வேறு. சிறிய வயதில் என்னுடைய நண்பர்கள் கேட்பார்கள், என்னவாக விரும்புகிறாய் என்று கேட்பார்கள். என்னவாகுவதற்கு வாய்ப்புகள் வருகின்றனவோ அதுவாக விரும்புவேன் என்றுதான் நான் சொல்வேனே தவிர ஒரு கனவோடு நான் பயணித்ததில்லை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒன்றை அழகாக சொல்வான், ஐ ஹேட் டெஸ்டினேஷன்ஸ் என்று சொல்வான். நான் இலக்குகளை எட்டுவதை விரும்பவில்லை, ஐ லவ் டிராவல் என்று சொல்வான். வாழ்க்கையும் அப்படித்தான். வாழ்க்கையினுடைய ஒரு எல்லையை தொட்டுவிட வேண்டும் என்று எண்ணுவதை காட்டிலும், கனவுகளை வளர்த்துக் கொள்வதை காட்டிலும், அந்த பயணத்தில் நாம் சந்திக்கிற, அந்த பயணத்தில் நாம் அனுபவிக்கிற அனுபவங்கள், இவற்றை பயன்படுத்திக் கொள்வது என்பதும் அவற்றை அனுபவிப்பது என்பதும் தான் மிகச் சிறந்ததாக நான் கருதுகிறேன். இளைய பருவத்தில் நான் கவிஞனாக வேண்டும் என்றோ, வங்கியில் ஒரு அதிகாரியாக வேண்டும் என்றோ, நிறைய நூல்களை எழுத வேண்டும் என்றோ, ஏராளமான விருதுகளை வாங்கி குவிக்க வேண்டும் என்றோ நான் கனவு கண்டதில்லை. ஏனென்றால் அது கனவு காணுகிற வயது அல்ல என்று நான் நினைத்திருந்தேன். இப்போது இருப்பதைப் போல அன்றைக்கெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகளை பார்க்க இயலாது, ஐபிஎஸ் அதிகாரிகளை பார்க்க இயலாது, அமைச்சர்களை பார்க்க இயலாது. ஆனால் இன்றைக்கு எல்லோரையும் நாம் பார்க்கிறோம். அதனால் அவர்களாக வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஒரு இந்திய ஆட்சி பணி அதிகாரியை பார்க்கிற போது அவருடைய அதிகார வரம்பு, அவருடைய தோரணைகள், ஊடகங்களில் அவர்களை பார்க்கிற போதெல்லாம் நாமும் அப்படி ஆக வேண்டும் என்று ஒரு இளைஞன் கனவு காண்கிறான். அதே போல ஒரு ஐபிஎஸ் அதிகாரியுடைய மிடுக்கு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய தோற்றம், இவற்றையெல்லாம் பார்க்கிற போது தானும் அப்படி ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதே போல மிகச்சிறந்த கவிஞர்கள் மேடையில் சிறப்பிக்கப்படுகிற போது, அவர்களுடைய புகழை இந்த சமூகம் பாடுகிற போது தானும் கவிஞனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆகவே ஒவ்வொருவரும் யாரை பார்க்கிறார்களோ அந்த கனவை தானும் வளர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் எந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஐ ஹேட் டெஸ்டினேஷன்ஸ் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறார். என்னை பொறுத்தவரை நான் இளைய பருவத்தில் நன்றாக படிக்க வேண்டும், எனக்கு இருக்கிற பொறுப்பை நிறைவேற்றுவேன். கனவு என் தந்தையினுடைய கனவு. என் தந்தை தன்னுடைய ஆண் குழந்தை மிக நன்றாக படிக்க வேண்டும், ஆளாக வேண்டும், ஒழுக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற போதே என்னுடைய வெற்றியை அவர் தீர்மானிக்கிறார், வடிவமைத்திருக்கிறார் என்று பொருள். அப்படி பார்க்கிற போது நான் கல்லூரியில் சேருகிற போது எனக்கு கிடைத்த படிப்பு பிஎஸ்சி பாட்டனி தான். அதற்காக இது பயனில்லை என்று நான் நினைக்கவில்லை. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றில்லாவிட்டாலும் கூட ஒரு அடிப்படை கல்வியை தருகிறது என்பதற்காக நான் அதில் இணைந்து கொண்டேன். அப்போதே நான் கவிதை எழுதுகிற பழக்கம் எனக்கு. என் தந்தையார் கண்டிப்பார், கவிதை எழுதுவது என்பது நல்லதுதான், ஆனால் இதை மட்டும் நம்பிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர இயலாது. ஆகவே படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், வேறு நல்ல உத்தியோகங்களுக்கு செல்ல வேண்டும் என்கிற கனவுதான் ஒரு தந்தையாருக்கு இருந்ததைப் போல என்னுடைய தந்தையாருக்கும் இருந்தது. நானும் அப்படித்தான் என் கடவுள்களை வளர்த்து கொண்டேனே தவிர நான் அதிகமாக ஆசைப்பட்டதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் கவிதை என்பது எனக்கு கள்ளத்தனமான ஒரு தொடர்பாகத்தான் அந்த நாளில் இருந்தது. பிறகு மெல்ல மெல்ல அதை வளர்த்து கொண்டேன். வங்கியில் எனக்கு வேலை கிடைத்தது. அதற்கு முன்பு நான் ஒரு சிறு தொழிலதிபர். நான் ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட அந்த கேமரா கேசஸ் என்று சொல்வார்கள், அந்த காலத்தில் டிரான்சிஸ்டர் ரேடியோக்கள் இருக்கும்போது அதற்கான மேலுரைகளை தயாரிக்கிற, அதே போல டூல் பாக்ஸ் என்று சொல்வார்கள், அந்த கருவிகளை கொண்டு செல்கிற, அவற்றை வைத்துக் கொள்வதற்காக செய்கிற அந்த டூல் பாக்ஸ், இவற்றை தயாரிக்கிற ஒரு சிறு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தேன். 2-3 பேர் என்ன வேலை செய்தார்கள். நான் பாரத ஸ்டேட் வங்கியில் கணக்கு வைத்திருந்தேன். அந்த கம்பெனி, அந்த நிறுவனத்துடைய கணக்கு அங்கு இருந்தது. அப்போதுதான் ஸ்டேட் வங்கியிலிருந்து எனக்கு ஒரு பணிக்கான ஒரு கடிதம் வந்தது. நான் விளையாட்டாக சொல்வதுண்டு, அந்த நாளில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலிருந்து நீங்கள் ஓய்வு வயதை எட்டுவதற்கு முன்னாடி உங்களுக்கு கார்டு வந்துவிடும். இன்றைக்கும் கூட 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூட புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். இளமை காலத்திலேயே அவர்கள் முறையாக நடந்தது. எனக்கு வேலை கிடைப்பது. உடனே அந்த வங்கியினுடைய
நண்பர், அவரை நான் மிகுந்த நன்றியோடு நினைத்துக் கொள்ள வேண்டும், கோபாலகிருஷ்ணன் என்று. ஸ்டேட் பேங்க் கிண்டி கிளையில் தான் அந்த கணக்கை நான் வைத்திருந்தேன். உங்கள் கிளையிலிருந்து, உங்கள் வங்கியிலிருந்து எனக்கு வேலைக்கான அழைப்பு வந்திருக்கிறது என்று சொன்னபோது அவரே அந்த கணக்கை முடித்து கையில் காசோலையை தந்து, உங்களுக்கு தொழில் சரியாக வராது, ஏனென்றால் அடிப்படையில் நீங்கள் ஒரு கவிஞர். ஐயா, சரி, தங்களுடைய இளம்பிராயத்து கனவுகளை பற்றி சொன்னீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஏராளமான கனவுகள் இருக்கும். அதிலே தங்களுடைய பிரதானமான கனவு ஒரு இலக்கியவாதியாக வர வேண்டும் என்ற அந்த ஒரு தாக்கம், ஏக்கம், வேகம் இருந்திருக்கிறது. உண்மையிலேயே இன்று இலக்கிய உலகில் தனி இடம் பிடித்திருக்கின்ற தங்களுடைய கனவு, பாரதி சொன்னதை போல் கனவு மெய்ப்பட வேண்டும் என்று சொன்னதை போல் தங்களுடைய கனவு மெய்ப்பட்டு இருக்கிறது. இன்னும் ஒரு சின்ன கேள்வி. பொதுவாக இலக்கிய உலகில் பெரும் சாதனை படைத்தவர்கள் எல்லாம் இலக்கியமே வாழ்க்கையாக கொண்டு எழுதி குவித்தவர்களாக இருப்பார்கள். தாங்கள் வங்கியிலே உயர் அதிகாரியாக பணிபுரிந்து, வங்கி பணி என்பது மிகவும் கடினமான சவால் நிறைந்த ஒரு பணி, அனைவருக்கும் தெரியும், பொறுப்பு மிக்க பணி. அந்த வங்கி பணியிலே அப்படி இருந்தும் எப்படி தங்களால் நேரம் ஒதுக்கப்பட்டு எழுதி குவிக்க முடிந்தது? அந்த ரகசியத்தையும் தாங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும், பார்ப்பவர்கள் நலன் கருதி. அதாவது, வாழ்க்கையில் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் அதை வேல்யூ அடிஷன் என்று சொல்வார்கள். ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட போகிற சமயத்தில் சரியான கட்டணம் எவ்வளவோ மேலே போட்டு கொடுங்க சார்னு கேட்பான். அதே மாதிரி தான் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பணிகளுக்கு மேலே போட்டு கொடுக்கறதுக்கு கடவுள் ஏதோ நம்ம தந்திருக்கிறோம். அடிப்படையில் எனக்கு இலக்கியத்தில் ஒரு ஆர்வம் இருந்தது என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட எனக்கு அப்போது கொஞ்சம் அதிகமாக ஊதியமும் தேவைப்பட்டது. பொழுதுபோக்காக நான் அகில இந்திய வானொலியில் எழுத தொடங்கினேன். இன்னும் சொல்ல போனால் அகில இந்திய வானொலி கலை என்பது ஒரு அற்புதமான ஒரு கலை. இந்த தருணத்தில் நான் TN சுகி சுப்பிரமணியம் ஐயா அவர்களை நன்றி உணர்வோடு நினைத்துக் கொள்ள வேண்டும். ரேடியோவுக்கு நாடகங்கள், வானொலிக்கு நாடகங்கள் எழுதுவது ஒரு கலை. இந்த கலையை எனக்கு அவர் சொல்லித் தந்தார். ஏனென்றால் அது செவி வழியாக வருகிற ஒரு ஊடக நிகழ்ச்சி. அதில் ஒரு விஷுவல் இம்பேக்ட், ஒரு பார்ப்பதை போன்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே அதற்கு வசனம் எழுதுவது என்பது ஒரு தனி கலை. அதை அவர்கள் எனக்கு சொல்லித் தந்தார்கள். நான் ஏறத்தாழ ஒரு 500க்கும் அதிகமான வானொலி நாடகங்கள் எழுதியிருக்கிறேன். இதில் என்ன பெரிய சிறப்பு என்னவென்றால், இந்த நாடகங்களுக்கும் என்னுடைய உரை சித்திரங்களுக்கும் இசைப்பாடல்களுக்கும் வானொலியிலிருந்து எனக்கு வந்த ஊதியம் என்பது அப்போது என்னுடைய வங்கி ஊதியத்தை விட அதிகமாக இருந்தது. அதனால எனக்கு என்னுடைய பெயர் பிரபலமாகியது என்பது போக எனக்கு இன்னொரு ஊதியமும் கிடைத்தது. எனக்கு தேவை இருந்தது. ஆகவே நான் எழுத்தை கொஞ்சம் உற்சாகப்படுத்திக் கொண்டேன். கடுமையாக உழைக்க ஆரம்பித்தேன். இரவெல்லாம் விழித்திருந்து எழுதுவேன். தொடக்க காலத்தில் வங்கியிலும் கூட சில சின்ன பிரச்சனைகள் வந்தது. ஒன்று, நீங்கள் பேங்கில் வேலை செய்ய வேண்டும் அல்லது இலக்கியவாணராக உங்களை அறிவித்துக் கொண்டு அகில இந்திய வானொலி வேலைக்கு சேர்த்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இலக்கியம் என்பது ஒரு நிரந்தரமான ஒரு ஊதியத்தை தருவதில்லை. ஆகவே இதையும் இல்லாமல் அதையும் இல்லாமல் பத்திரமாக நான் பயணித்தேன். இதில் ஒரு சிறப்பாக என்னுடைய நல்ல ஒரு நேரம் என்னவென்றால், இந்த இலக்கியம் என்பது ஒரு பெரிய தொடர்பினை எனக்கு ஏற்படுத்தி தந்தது. பிரபலமானவர்களுடைய தொடர்பு, அதிகாரிகளுடைய தொடர்பு, மக்கள் தொடர்பு, இவையெல்லாம் என்னுடைய வங்கி பணிகளை செய்வதற்கான வாய்ப்பாக இது அமைந்தது. ஆகவே வங்கியிலும் எனக்கு ஒரு நல்ல பெயர். நான் எந்த கிளையில் இருந்தாலும் அந்த கிளைக்கு மிக அதிகமான வைப்பு தொகைகள் சேரும். அதே போல கொடுத்த கடனை வசூலிப்பதில் கூட இங்கே இலக்கிய உலகத்தில் நான் ஏர்வாடியாக இருந்தாலும் கூட வங்கியை பொறுத்தவரை நான் மார்வாடியாக மிக சக்சஸ்ஃபுல்லாக பணியாற்றி இருக்கிற வெற்றிகரமாக. ஆகவே என் பணியை, இலக்கிய பணியையும் செம்மையாக செய்து கொண்டு அதையும் செய்து, நீங்கள் அடிக்கடி சொல்றது ஒரு கழைக்கூத்தை போல கீழே விழுந்து விடாமல் பத்திரமாக அந்த பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நடப்பதை போல நான் செய்திருக்கிறேன். அதனால் 2 வகையிலும் எனக்கு பெருமை. இன்னொன்றை நான் சொல்ல வேண்டும். பாரத ஸ்டேட் வங்கி தமிழில் தான் அதனுடைய நடவடிக்கைகள் நடத்த வேண்டும் என்று தீர்மானித்த போது ஒரு 15,000 கலைச்சொற்கள், வங்கி தொடர்பான கலைச்சொற்களை நாங்கள் தொகுத்து ஒரு நூலாக்கிறோம். அந்த நேரத்தில் அந்த ஆட்சி மொழிகள் துறையில் என்னை பணியமர்த்தினார்கள். அந்த பணியை மிகச் சிறப்பாக நான் செய்தேன். 15,000 கலைச்சொற்கள் அடங்கிய அந்த தொகுப்பை மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவர் ஐயா அவர்கள் வெளியிடும் போது எம்ஜிஆர் அவர்கள் அந்த நூலை வெளியிட்டது என்னுடைய வாழ்க்கையில் பிடித்திருக்கிற ஒரு பெரிய சாதனையாக நான் கருதுகிறேன்.
என்னுடைய இலக்கிய தொடர்பு என்பது. அப்போதெல்லாம் தமிழ் வளர்ச்சித்துறையை சார்ந்த டாக்டர் அபை நடராஜன் அவர்களும் செல்லத்துமுறை செல்லப்பன் ஐயா அவர்களும் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் எனக்கு உதவினார்கள். ஆகவே இந்த இலக்கிய தொடர்பு என்பது வங்கியில் என் பணிகளை செய்வதற்கும் மிக உதவியாக இருந்திருக்கிறது என்று பார்க்கிற போது வங்கி மிகுந்த பெருமை அடைந்தார்கள். இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். ஒரு முறை இந்த கவிதை உறவுடைய அறிமுக விழா காஞ்சிபுரத்தில் நடந்தபோது சங்கராச்சாரியார் சுவாமிகள் இதில் கலந்து கொண்டார்கள். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இதில் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட போது அவர் ஒரு செய்தியை சொன்னார். அதுதான் எனக்கு பெருமை மிகுந்த ஒரு செய்தி. பொதுவாக விளையாட்டு வீரர்கள் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகிற போது எங்காவது அவர்கள் விளையாடப் போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு விடுமுறையும் தந்து போய் வருவதற்கான செலவுகளையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதே போல ஒரு இலக்கியவாணர் கூட அவர் பணியாற்றுகிற நிறுவனத்திற்கு புகழை கொண்டு வருகிறார் என்று பார்க்கிற போது ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் உங்கள் வங்கிக்கு ஒரு புகழ் உருவாக இருக்கிறார். ஈக்விட்டி என்று சொல்வார்கள். வேல்யூ எடிஷன் சொல்வதைப் போல பிராண்ட் ஈக்விட்டி என்று அதை சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதே போல ஒரு 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 விளம்பரத்தை உங்கள் வங்கிக்கும் அவர் பெற்றிருக்கிறார். எர்வாடி ராதாகிருஷ்ணன் இலக்கியவாணர் என்பது ஸ்டேட் பேங்குக்கு ஒரு விளம்பரம் தானே என்று அவர் சொல்லி அவரை நீங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அப்போதுதான் ஒரு இலக்கிய பரிசினை ஸ்டேட் வங்கி அறிமுகப்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் 1952ஆம் ஆண்டு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள், பெருங்கவிக்க வாமு சேத்ராமன் அவர்கள், நீதியரசர் மோகன் அவர்கள், பேராசிரியர் சையத் அமருதீன் என்கிற ஒரு அற்புதமான ஆங்கில கவிஞர், இவர்கள் எல்லோரும் உலக கவிஞர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் சான் பிரான்சிஸ்கோவுக்கு அழைக்கப்பட்டோம். அதில் எனக்கும் ஒரு அழைப்பு இருந்தது. அதை நடத்தியது ஐக்கிய நாடுகள் சபை தான் அதை நடத்தினார்கள். அதில் கலந்து கொள்வதற்கு நான் செல்கிறேன். விளையாட்டு வீரர்களுக்கு என்ன சலுகைகளை நீங்கள் தருகிறீர்களோ அதே போல எனக்கும் நீங்கள் தர வேண்டும் என்று நான் கேட்டபோது எங்கள் நிர்வாகம் அதை ஏற்றுக்கொண்டது. பொதுத்துறை நிறுவனங்களை பொறுத்தவரை ஒரு இலக்கிய நோக்கிற்காக முதலாக வெளிநாடுகளுக்கு சென்று வந்தவன் நான் என்கிற எனக்கு ஒரு பெரிய பெருமை. தாங்கள் ஒரு சாதனையாளர் தான். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் நாம் பயன்பட வேண்டும். பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் என்பார் மகாகவி பாரதி. பாட்டு எழுதுவது மட்டுமல்ல, அந்த பாடலாசிரியனும் சரி, அந்த கவிஞனும் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும். ராபர்ட் ஃப்ராஸ்ட் கூட இதைத்தான் சொல்கிறார். poetry is useful and usable என்று சொல்வார். கவிதை பயன்படுவதைப் போல கவிஞர்களும் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும். நான் பாரத ஸ்டேட் வங்கிக்கு பல வகைகளில் பயன்பட்டிருக்கிறேன். அதைவிட அதிகமாக அது எனக்கு பயன்பட்டிருக்கிறது. அவர் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு, வங்கி எனக்கு ஜீவனம் என்றால் வளர் தமிழ் என்னுடைய ஜீவன் என்று சொல்வேன். நான் என்னுடைய ஜீவனத்தையும் பத்திரமாக பார்த்து கொண்டேன், என்னுடைய ஜீவனையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டேன். இரண்டு வகையிலும் நான் மிகச் சரியாக இருந்ததற்கான பரிசுதான், வெற்றிதான் இந்த விருதுகளும் இந்த சிறப்புகளும் இவையாகும். ஆனாலும் கூட நான் ஒருபோதும் என்னை மிகப்பெரிய கவிஞராகவோ மிகப்பெரிய சாதனையாளராகவோ என்று நான் சொல்வதில்லை. இட்ஸ் ஒன்லி அ டிராவல். இது ஒரு பயணம் தான். இந்த பயணத்தை நான் அனுபவிக்கிறேன். ஐன்ஸ்டீன் சொல்வதைப் போல ஒரு எல்லை அல்ல, இது ஒரு பயணம். இந்த பயணம் என்பது மிக சுகமாக இருக்கிறது. அருமை. தங்களுடைய இந்த விரிவான விளக்கமான பதிலை கேட்ட பிறகு நான் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டினை இங்கே பதிவு செய்தே ஆக வேண்டும். என்னவென்றால், இலக்கியத்தில் தங்களுக்கு எப்படி ஒரு ஆழங்கால் பட்ட பேரறிவு இருக்கிறதோ அதை போல் அந்த நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட், அதிலையும் தாங்கள் ஒரு எக்ஸ்பர்ட், ஸ்பெஷலிஸ்ட். இல்லை என்றால் இப்படி சாதனைகள் புரிய முடியாது. குறிப்பாக வங்கி பணி போன்ற ஒரு பணியில இருந்து கொண்டு அங்கேயும் உயர்ந்திருக்கின்றீர்கள், இலக்கியத்திலும் உயர்ந்து நிற்கின்றீர்கள் என்றால் யூ ஆர் டூயிங் பர்ஃபெக்ட் டைம் மேனேஜ்மெண்ட். அந்த ஒரு திறமையை, இலக்கிய திறமை போல் அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அந்த ஸ்கில் இருக்கு இல்லையா, அதை நான் தங்களை மனம் திறந்து பாராட்டி வணங்குகிறேன். இந்த கவிதை உறவு ஒரு அற்புதமான இலக்கிய இதழ். இன்னொன்று நான் சொல்லணுங்க, நான்லாம் பள்ளிப்பிராயத்தில் இருக்கும்போது எங்களோட தமிழ் ஐயா சொல்லுவார். என்னுடைய தமிழ் ஐயா யாரும் சொல்லணும்ல, சொல்கிறேன். மகாவித்வான், பெரும் புலவர், இலக்கண செம்மல் பழனி பாலசுந்தரனார். அவர் யார் தெரியுங்களா? சிந்தாமணி செல்வர், இலக்கண தாத்தா, மகாவித்வான் மேவி வேணுகோபால பிள்ளை அவர்களின் சீலர். இன்னைக்கு நான் தமிழை 4 வார்த்தை பேசுறேன், எழுதுறேன்னா அது எங்க தமிழையா போட்ட பிச்சை. எங்க தமிழையா சொல்லுவாரு, 2-3 பேரை சொல்லுவார்.
நம்ம ஏர்வாடி ஐயா பேரை சொல்லுவார், சிலம்பொலி செல்லப்போனார் பேரை சொல்லுவார், நம்ம குஸ்தி மீசைக்காரர் பெருங்கவிக்கு வாமிசை ஐயா அவர்களை பற்றி சொல்வார். நான் அப்படிலாம் நினச்சிப்பேன், இவங்களாம் ரொம்ப பெரியவங்க, நம்மலாம் எங்கே இவங்களெல்லாம் பார்த்து பேசி அப்படின்னு நினைப்பேன். அத்தகைய ஒரு மாமனிதர் நம்முடைய ஏர்வாடி ஐயா அவர்கள் எவ்வளவு எளிமையாக இருக்கின்றார். இந்த எளிமைதான் ஐயா அவர்களின் வலிமை, எளிமையே பெருமை என்று வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கின்ற மாமனிதர். சரி, நான் கேள்விக்கு வர்றேன். இந்த கவிதை உறவு அது 50 வருஷத்துக்கு மேல வந்துட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு, கரெக்டுங்களா? அந்த கவிதை உறவின் மூலம் இலக்கியவாதியாக அடையாளம் காட்டப்பட்டவர்கள் ஏராளம், அதையும் நான் நன்கறிவேன். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய படைப்புகள் எல்லாம் கூட கவிதை உறவில் வந்திருக்கிறது என்பது எனக்கு பெருமை. சரி, இந்த கவிதை உறவு இலக்கிய பத்திரிகை, அது நீங்கள் வங்கியிலே இருந்துக்கிட்டு இலக்கியமும் பண்ணிக்கிட்டு ஒரு பத்திரிகை நடத்துறது மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒன்று. இந்த கவிதை உறவு பத்திரிகை அரை நூற்றாண்டு கடந்து வெற்றிகரமாக பயணித்து கொண்டிருக்கும் இந்த இதழில் தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மறக்க முடியாத சம்பவம், ருசிகரமான சம்பவம் ஒன்றை மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று போதும். இந்த கவிதை உறவு என்கிற அந்த பெயரே எனக்கு யார் அசரீரி போல என்னுடைய மனதில் தோன்றிய ஒரு பெயர். அந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஊடகத்தின் மூலமாக. நான் திருமணம் ஆவதற்கு முன்பு நான் பிரம்மச்சாரியாக இருந்தேன். பிரம்மச்சாரிகளுடைய சொர்க்கம் என்று சொல்லப்படுவது திருவல்லிக்கேணி. அங்கே நான் தனியாக ஒரு அறை எடுத்து தங்கியிருக்கும் போது என்னுடைய பிறந்த நாளுக்கு 2 நாட்களுக்கு முன்பு சில நண்பர்கள் எல்லாம் என்னுடைய அறைக்கு வந்தார்கள். அதில் வீமு உலகநாதன், வெண்பா புலி, வயது மூத்த ஒரு அற்புதமான கவிஞர், வெண்பா இயற்றுவதில் வல்லவர், அதே போல அருமைநாதன் அவர். அதே இவர்களையெல்லாம் நான் நன்றி உணர்வோடு நான் பாராட்ட வேண்டும். அவர் என்னுடைய அறைக்கு வந்தபோது, இன்னும் 2 நாட்களில் உங்களுக்கு பிறந்த நாள் வருகிறதே, இந்த பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவது, என்ன செய்யலாம் என்று கேட்டபோது ஒரு அமைப்பை தொடங்கலாமே என்று அவர்கள் ஒரு யோசனை சொன்னார்கள். எனக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. அதுவும் கவிதைக்கான ஒரு அமைப்பாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தொடங்கிய போது அதை சங்கம் என்றோ மன்றம் என்றோ அமைப்பு என்றோ தொடங்காமல் கவிதை உறவு என்று வைத்துக் கொண்டால் என்ன? ஏனென்றால் கவிதை இலக்கியத்தை வளர்க்கிற போதே உறவுகளையும் வளர்ப்பதற்கு நாம் தொடங்குவோமே என்கிற ஒரு செய்தியை சொன்னேன். அதாவது கவிதையால் இதயங்களை இணைப்போம் என்கிற ஒரு இலக்கோடு தொடங்கினோம். அதாவது கவிஞர்களுக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு, அதே போல கவிஞர்களுக்குள்ளேயே இருக்கிற தொடர்பு, இவற்றை வளர்க்க வேண்டும். அதற்கான பணிகளை நாம் மேற்கொள்வோம். இலக்கிய தொண்டினை எத்தனையோ பெரிய மனிதர்கள் செய்கிறார்கள். நாம் இலக்கியவாணர்கள் அவர்களுடைய நலனுக்காகவும் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் உறவுக்காகவும் ஏதாவது செய்யலாமே, இந்த பெயர் எப்படி இருக்கிறது என்று சொன்னபோது அவர்கள் வரவேற்றார்கள். உடனே ஏற்பாடு பண்ணினா ஒரு 2 நாட்கள் கழித்த பிறகு மாவட்ட மைய நூலகத்தில், அப்போது வாடகை 10 ரூபாய் தான், ஒரு சிறிய அறை, ஒரு 5-6 நண்பர்கள் தான் வந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில் சுப்பு ஆறுமுகம் ஐயா அவர்களை கலந்து கொள்ள கேட்டேன். ஒரு சிறிய அகல் விளக்கு ஒன்றினை ஏற்றி கவிதை உரையை அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அப்போது நான் நினைக்கவே இல்லை, இந்த அமைப்பு இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுக்கப் போகிறது, இவ்வளவு பெரிய செயல்பாடுகளை இது காணப்போகிறது என்றெல்லாம் நான் கனவு கண்டதில்லை. அந்த நேரத்தில் அவர் ஏற்றி வைத்து வாழ்த்தினார். பொதுவாக நல்ல மனம் இருக்கிறவர்கள் வாழ்த்துகிற போது அது பலிக்கும் என்று சொல்வார்கள். சுப்பு ஆரம்பத்தை போல ஒரு அற்புதமான மனிதரை உலகத்தில் காண இயலாது. அவர் ரொம்ப வரவேற்றார். இந்த பெயரே நன்றாக இருக்கிறது என்று தொடங்கினோம். அந்த அமைப்பு இன்றைக்கு மிகச் சிறப்பாக நடக்கிறது. நாங்கள் எந்த அரசியலும் சார்ந்தவர்கள் அல்ல, எந்த குழுக்களையும் சார்ந்தவர்கள் அல்ல. அதே போல எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே எங்களுடைய நோக்கம். நாங்கள் 3 இலக்குகளை வைத்திருக்கிறோம். மனிதநேயம், மாண்புமிகு வாழ்க்கை, மண்ணில் எவருக்கும் அஞ்சாமை என்பது. மனிதநேயம் என்றால் உங்களுக்கு தெரியும், அன்பு. இதுதான் மனிதநேயம். ஒருவரை சக மனிதனை, சக கவிஞனை நேசிப்பது என்பது அன்பு. அன்பு மனதில் இருக்கிற போது யாரும் யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை. அதே போல மாண்புமிகு வாழ்க்கை என்பது, இதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். எது உங்களுக்கு கிடைக்கிறதோ அது முறையாக கிடைக்கிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கிறது என்றால் அது எப்படி வந்தது என்று கேட்டால், நான் சம்பாதித்தது என்று சொல்ல வேண்டும். என்னுடைய படைப்புக்கு கிடைத்த ஊதியம் என்று சொல்ல வேண்டும். திருடியது என்றோ அல்லது வேற எங்கோ பறித்தது என்றோ இருக்கக்கூடாது. ஆகவே மாண்புமிகு வாழ்க்கை என்பது பணமாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது முறையாக வந்தது என்கிற ஒன்றை உறுதிப்படுத்திக் கொள்வதுதான் மாண்புமிகு வாழ்க்கை. மனிதர்கள் மனத்தில் அன்பு இருக்கிற போதும்
அவர்களுக்கு கிடைக்கிற உயர்வுகள் அல்லது வசதிகள் சிறப்பாக அமைந்தாலும் அவர்கள் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை என்பதுதான் நோக்கம். மனிதநேயம், மாண்புமிகு வாழ்க்கை, மண்ணில் எவருக்கும் அஞ்சாமை. மண்ணில் எவருக்கும் அஞ்சாமை என்பது நாம் ரவுடிகளாக இருக்க வேண்டும், கையில் ஆயுதங்கள் இருக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. இந்த இரண்டும் இருந்தாலே யாருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. எனக்கு மிகப்பெரிய செல்வந்தர்கள், மிகப்பெரிய உயர்ந்த உச்சாணியில் இருக்கிறவர்கள் பயந்து செத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனிதநேயம், இது போன்ற மாண்புமிகு வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் யாருக்கும் அச்சம் இல்லை. காற்றை போல சுதந்திரமாக அவர்கள் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் இலக்காக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பயணம் மிக சிறப்பாக இருக்கிறது. பாவேந்தருக்காக ஒரு கூட்டம், பாரதிக்காக ஒரு கூட்டம் என்று இருவருமே ஒருவருக்கு ஒருவர் தாசன் தான். பாரதியுடைய தாசனாக நான் இருப்பதை பெருமைப்படுத்துகிறேன் தான் பாவேந்தர் சொன்னார். ஆனால் பாவேந்தரை சார்ந்தவர்கள், பாரதியை சார்ந்தவர்கள் பிரிந்து கிடக்கிற போது நாம் எல்லோரும் ஏன் இணைந்து கொள்ளக்கூடாது என்று இறந்தவன் நான். எல்லோரிடம் கையேந்து பிச்சை கேட்டவரை போல நீங்கள் எல்லோரும் சேர்ந்திருப்போம், எல்லா கூட்டங்களுக்கும் எல்லோரும் சொல்லுவோம், எல்லா கவிஞர்களையும் வரவேற்போம் என்று வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பெரிய சிறப்பு என்னவென்றால், இந்த அமைப்பு பல அரிய சாதனைகளை செய்திருக்கிறது. இன்றைக்கு மிகச் சிறந்த கவிஞர்களை எல்லாம் உருவாக்கிய ஒரு அமைப்பாக கவிதை உறவு இருக்கிறது. அதே போல ஐயா தமிழன்பன் அவர்களிலிருந்து இன்பிற்குரிய ஐயா கவிக்கோ அவர்களிலிருந்து முத்துலிங்கம் அவர்கள், பல கவிஞர்கள், மூத்த கவிஞர்கள் எல்லாம் எங்களுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்த்தியிருக்கிறார்கள். அன்றைக்கு கவிதை பாடிய பல கவிஞர்கள் இன்றைக்கு உச்சத்தில் இருக்கிறார்கள். நேற்றைக்கு கலைமாமணி விருதினை பெற்றிருக்கிற தம்பி விவேகா கவிதை உறவு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை அத்தனை மகிழ்ச்சியாக செய்வார். அதே போல ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். நான் காஞ்சிபுரத்தில் பாரத ஸ்டேட் வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கிற போது ஒரு தம்பி மாலை நேரமெல்லாம் என்னுடைய அலுவலகத்திற்கு வருவார். கவிதை ஒரு இதழுக்காக புத்தகங்கள் வருகின்றன அல்லவா, மதிப்புரைக்காக 2 புத்தகங்கள் வரும், ஒன்றை எனக்கு கொடுப்பீர்களா என்று கேட்பார். நான் அவருக்கு கொடுப்பேன். அந்த புத்தகங்களை அவர் வாங்கி செல்வார். அவருடைய கவிதையெல்லாம் எங்களுக்கு அனுப்புவார். 1982 ஆண்டு உறுத்தல் என்கிற ஒரு கவிதை, அந்த கவிஞனுடைய முதல் கவிதை அச்சில் ஏறுகிறது. அதற்கு பிறகு அவர் பெரிய சிறந்த கவிஞராக நேரடிப்பட்டிருக்கிறார். அவர் யார் என்றால் கவிஞர் முத்துக்குமார் அவர்கள். 6 தேசிய விருதுகளை பெற்ற அந்த பையன், அந்த இளைஞன், அந்த மாபெரும் கவிஞன் கவிதை உறவு ஒரு நாற்றங்காலாக பயன்பட்டிருக்கிறது என்பதை நான் என்னுடைய பிள்ளை மிகச் சிறந்த நிலையில் இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்வதைப் போல என்னுடைய தம்பி முத்துக்குமார் அவர்கள் மிகச் சிறந்த கவிஞராக தொடங்கியது இந்த சிறிய ஒளியிலிருந்து என்பது எனக்கு பெருமை. அதே போல இன்னொன்றை சொல்ல வேண்டும். நான் பாரத ஸ்டேட் வங்கியினுடைய திருச்சி கிளையில் பணியாற்றி கொண்டிருக்கிற போது மிக அதிகமாக மதிப்பெண்கள் பெற்ற ஒரு குழந்தை, அவளுக்கு வங்கியிலிருந்து கடன் தர இயலவில்லை. ஏனென்றால் அவருடைய தந்தையாருக்கு அதிகமான வருமானம் இல்லை. அந்த கிளையில் பணியாற்றிய நண்பர்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். 36,000 ரூபாய் நாம் பணம் கட்ட வேண்டும், நாம் எல்லோரும் உதவுமே சொல்லி எல்லோரும் 500 ரூபாய் கொடுத்தார்கள். 40,000 ரூபாய் கிடைத்தது. அப்போது டாக்டர் மணிவாசன் அவர்கள் திருச்சியினுடைய மாவட்ட ஆட்சியராக இருந்தார். அவர் ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு காசோலை அனுப்பினார். இந்த தொகையை கொடுத்த அந்த பிள்ளையை நாங்கள் கல்லூரியில் சேர்த்தோம். மாதந்தோறும் கவிதை உறவு இதழில் இந்த செய்தியை வெளியிட்டு, இந்த குழந்தையினுடைய படிப்பு முழுவதும் கவிதை உறவு தத்தெடுத்துக் கொள்கிறது, நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வீட்டில் மிக நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிற போது மகிழ்ச்சியான தருணங்களில் நீங்கள் அதற்காக நன்கொடை தர வேண்டும் என்று கேட்டபோது பல்வேறு பகுதிகளில் இருந்து கவிதை உறவை சார்ந்த நண்பர்கள் எல்லோரும் பணம் அளித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண் இப்போது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்துவிட்டு இன்ஃபோசிஸ் என்கிற நிறுவனத்தில் 3 லட்சம் ரூபாய் மாதந்தோறும் அதற்கு சம்பளம். ஒரு சமூக இலக்கோடு நாம் பயணிக்க வேண்டும். கவிதை எழுதுவதோடு மட்டும் நின்று விடாமல் ஒரு சமூக இலக்கோடு நாம் பயன்படுத்த வேண்டும். நான் சொல்வேன், ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் உங்கள் கையில் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, மனம் இருக்க வேண்டும். பணம் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை, மனம் இருந்தாலேயே பணம் வந்துவிடும். ஆகவே அந்த சமூக பணிகளை கொண்டிருக்கிறோம். அதே போல கவிதை நூல்களை வெளியிடுவதற்கு வசதியில்லாத கவிஞர்களுடைய கவிதை தொகுப்புகளை நாங்கள் வெளியிட்டு தருகிறோம். உங்களுக்கு தெரியும், மிக அண்மையில் கரோனா நேரத்தில் கருணை கூடை என்கிற ஒரு வெர்ச்சுவல் பாஸ்கெட், ஒரு மெய்நிகர் கூடை ஒன்றினை உருவாக்கிறோம். ஏராளமான பணம் அதில் குவிந்தது. அதில் குவிந்த தொகையை எல்லாம் கவிஞர்களுக்கெல்லாம் நாங்கள் வாரி வழங்கி மகிழ்வித்தோம். இதையெல்லாம் எதற்காக சொல்கிறோம் என்றால், கவிதை இலக்கியத்தை வளர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் மனிதநேயத்தையும் நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கையில் பெரிய ஒரு கனவுகள் எதுவும் இல்லை, அன்பு இருக்கிறது, எல்லோரும் மீதும் ஆசை இருக்கிறது, எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்று நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது தங்களுடைய கவிதையை படிக்கும் போது நான் எப்படி பெருமகிழ்வு அடைகிறேனோ அதை போல் தங்களுடன் உரையாடும் போது
ஏனென்றால் தாங்கள் சொல்வதெல்லாம் அனுபவ மொழியில் வருகின்ற அற்புதமான விளக்க உரைகள். அருமை அருமை, மிகவும் ரசிக்கிறேன். நாம் நேர்காணலை நிறைவு செய்வதற்கு முன்பு 2 கேள்விகள். தங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். 1. 2வது, எல்லோரும் சொல்வார்கள், நான் இந்த மாபெரும் காவியத்தை படைக்க ஆசைப்படுகிறேன், இந்த காவியம் தீட்ட ஆசைப்படுகிறேன் என்றெல்லாம் எழுத்தாளர்களுக்கு ஒரு கனவு இருக்கும். ஆனால் தங்களை பொறுத்த அளவில் எந்த காவியம் தீட்டப் போகிறீர்கள் என்று நான் கேட்க மாட்டேன். ஏனென்றால் தாங்கள் படைக்கின்ற ஒவ்வொன்றும் காவியம். எனவே நான் அப்படி கேட்கவில்லை. என்னென்ன நூல்களை, நிச்சயம் உங்களுடைய சிந்தையிலே ஏராளமாக இருக்குமே. கிட்டத்தட்ட 130 150 நூல்களை எழுதியுள்ள ஒரு மனிதருக்கு இன்னும் ஏராளமாக எழுதி பூக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அடுத்து உங்களோட அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னென்ன, எப்படி எழுதுன, அப்படி ஏதாவது மனசுல திட்டம் இருக்குதா? இந்த 2 மட்டும் சொல்லுங்க, நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அதாவது எழுத்தினுடைய எந்த வடிவமும் எனக்கு பிடிக்கும். நான் கவிதை எழுதுவதாக இருந்தாலும் சரி, நாடகம் எழுதுவதாக இருந்தாலும் சரி, உரைநடை, என் பக்கம் கட்டுரைகள், எதுவாக இருந்தாலும் எல்லா எழுத்தினுடைய வடிவமும் எனக்கு பிடிக்கும். அந்த வகையில் பார்க்கிற போது நான் கவிதைகளை மிக அதிகமாக நேசிக்கிறேன். திடீரென்று ஒரு ஒளியைப் போல, ஒரு மின்னலைப் போல தோன்றுவதை ஒரு காகிதத்தில் எழுதி வைத்துக் கொள்வேன், அதை எழுதி விடுவேன். அதே போல் சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்கிறேன். என்னுடைய சிறுகதைகள் முதலில் திரும்பி வந்த அனுபவமும் எனக்கு உண்டு. அதே திரும்பி வந்த சிறுகதையே அமுத சுரபி நடத்திய சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்றது. அந்த தொகுப்பு தமிழ்நாடு அரசினுடைய முதல் பரிசினை பெற்றது. திருமணங்கள் வெறும் நிகழ்ச்சிகள் அல்ல என்கிற அந்த சிறுகதை தொகுப்பு தமிழ்நாடு அரசுடைய முதல் பரிசினை பெற்றது. அது மட்டுமல்லாமல் அதில் வெளியான ஒரு சிறுகதை பள்ளி மாணவர்களுக்கான ஒரு பாடல் புத்தகத்திலும் அது இடம்பெற்றிருந்தது. அந்த சிறுகதையை இந்தியன் ஃபிலிம் டிவிஷன் என்று சொல்லப்படக்கூடிய இந்திய திரைப்பட கழகம் அதை ஒரு படமாகவும் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே தோல்வி வருகிற போது நாம் மனம் உழன்று விடாமல், தவித்து விடாமல் நாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற பாடத்தை அதை வைத்துத்தான் நான் சொல்வேன். அந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிறுகதைகள் என்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நான் ரொம்ப சிறப்பாக ஈடுபாடு காட்டியது வானொலி நாடகங்கள் தான். ஏனென்றால் அப்போது வானொலி நாடகங்கள் மிக குறைவானவர்கள் தான் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். பட்டுக்கோட்டை குமாரவேல் போன்றவர்கள், நடராஜன் போன்றவர்கள், அதே ஐயா சுகி அவர்கள், இவர்கள் எல்லாம் என்னுடைய கலைமாமணி விருது கிடைப்பதற்கே என்னுடைய வானொலி நாடகங்கள் தான் ஒரு காரணமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் பிடிக்கும். அதே போல் ஏர்வாடியார் கவிதைகள் என்கிற என்னுடைய மரபு கவிதை நூல் தமிழ்நாடு அரசுடைய முதல் பரிசினை பெற்றது. எனக்கு மரபு கவிதைகள் குறிப்பாக என் சீர்திருத்தமும் அரசீர்திருத்தமும் அப்படி 2 மாதிரி வரும். அப்படியே ஒரு வாழைப்பழத்தை தேர்வு போல எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை விட உரைநடை என்பது நம்முடைய அனுபவங்களுடைய கோர்வையாக இருக்கிறது. இப்போது நான் எழுதுகிற அந்த என் பக்கம் கட்டுரைகள் கவிதைகளுடைய கடைசி பக்கம், அது பலருக்கு முதல் பக்கமாகவே விளங்குகிறது. நான் ஒரு கனவு ஒன்றை வைத்திருந்தேன். நான் காந்தி ஆகிறேன் என்று ஒரு நூல் எழுத வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இனி வருகிற காலத்தில் காந்தியாக வாழ்வது தான் ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். சபர்மதி ஆசிரமத்தில் ஒருவர் தங்கியிருந்தார். அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே போகிற போது காந்தியடிகளிடம் வந்து கேட்கிறார், எனக்கு நீங்கள் ஏதாவது வாழ்க்கை நெறிகளை கற்றுத்தர வேண்டும், நான் இந்த ஆசிரமத்திலிருந்து வெளியேறுகிறேன், எனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லுங்கள், அறிவுரை தாருங்கள் என்ற போது காந்தியடிகள் சொல்லுகிறார், ஒரு 6 மாதத்திற்கும் அதிகமாக என்னோடு நீ வாழ்ந்திருக்கிறாய், நான் எப்படி நடந்து கொள்கிறேன், எப்படி வாழ்க்கையை நடத்துகிறேன் என்பதை என்னுடன் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறாய், இதற்கு மேலாகவா நான் உனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கை என்பதுதான் நான் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தி என்று அவர் சொன்னார். இதிலிருந்து ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒன்றை இந்த சமூகத்திற்கு சொல்கிறோம் என்றால் அதன்படி நடக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். கவிஞர் வலம்பூர் ஜான் அவர்கள் என்னுடைய வகுப்பு தோழர், நாங்கள் ஒன்றாக படித்தோம் பாளையங்கோட்டை. அவர் சொல்லுவார், ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாத ஒரு மனிதர் என்று சொல்வார். நான் என்ன எழுதுகிறேனோ அப்படி வாழ்கிறேன் என்கிற பெருமை வருகிறது. ஆகவே அது மட்டுமல்லாமல் காந்தி பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும், பெரிய ஆலைகளுக்கு மட்டும் அவர் ஆதரவளித்தார் என்பதல்ல. அவருடைய கோட்பாடுகள், கொள்கைகளை நான் எம்ஏ காந்திய சிந்தனைகள் படிக்கும் போது நான் பார்த்து வியந்தேன். அதை ஒரு பட்டத்திற்காக நான் படித்தேன் என்றாலும் கூட அதை படித்து கொண்டிருக்கிற போது காந்தியின் மீது எனக்கு மிகுந்த ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது.
இனி வருகிற காலங்களில் காந்தியைப் போல வாழ்கிறவர்கள், எளிமையாக வாழ்கிறவர்கள், சத்தியத்தின் பின்னால் நிற்கிறவர்கள், ஒரு தீவிரமான ஒரு ஈடுபாடு கொண்டவர்கள் தான் இந்த வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை நான் மனப்பூர்வமாக காண்கிறேன். ஆகவே நான் காந்தியாகி கொண்டு என்னை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். என் அடிப்படையில் என்னுடைய தந்தையார் இராணுவத்தை பணியாற்றியவர், கோபக்காரர், நானும் அப்படித்தான். ஆனாலும் கூட மெல்ல மெல்ல என்னுடன் ஒரு பெரிய மாற்றத்தை நான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். அது எனக்கு இலகுவாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கிறது. வாழ்க்கையில் வசதிகளை பெறுவது மட்டும் வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையை பெற வேண்டும். நான் வணங்குகிற அரவிந்தர் அன்னை அதைத்தான் சொல்வார்கள். இறைவனிடத்தில் நாம் கேட்க வேண்டுவது வாழ்க்கையை தானே தவிர வாழ்க்கைக்கானவற்றை அல்ல என்று சொல்வார்கள். இறைவனிடத்தில் வாழ்க்கைக்கானவற்றை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் இறைவனிடத்தில் வாழ்க்கையை கேட்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும் என்றால் காந்தியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எனக்கு இருக்கிறது. ஆகவே நான் காந்தி ஆகிறேன் என்று ஒரு பெரிய ஒரு கட்டுரை நூலை, பெரிய நூல் ஒன்றை நான் எழுதியிருக்கிறேன். அப்போது ஒரு நண்பர் சொன்னார், எர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களே, பெரிய நூல் ஒன்றினை நீங்கள் வெளியிடுகிற போது அதை வைத்துக்கொண்டே நீங்கள் ஏன் ஒரு ஆய்வு நிகழ்த்தக்கூடாது, ஏன் நீங்கள் ஒரு PhD ஆய்வு செய்யக்கூடாது என்று சொல்லி நான் 2 ஆண்டுகளாக அதை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய 80வது வயதில் எர்வாடி ராதாகிருஷ்ணன், கவிஞர் எர்வாடி ராதாகிருஷ்ணன், பாட்டணி படித்த எர்வாடி ராதாகிருஷ்ணன் ஒரு PhDயும் பண்ணியிருப்பார். அதே போல நான் எழுதிய நூல்களை எல்லாம் ஏறத்தாழ ஒரு 15 பேருக்கு மேல் PhD செய்திருக்கிறேன். அருமை. ஆக மிகச்சிறந்த படைப்புகளை நான் தந்திருக்கிறேன் என்பது மட்டுமல்லாமல் இந்த நூலின் மூலமாகவும் நான் நிறைவேற்றிருக்கிறேன். அதுதான் என்னுடைய இலக்காக இருக்கிறது. இந்த கவிதை கூட நீங்கள் சொல்வீர்கள் என்று நினைத்தேன். எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை, இறைவனை தேடுங்கள் என்று பேசி முடித்த துறவி கேட்டார். இறைவனை தேடுங்கள் என்று பேசி முடித்த துறவி கேட்டார், என்ன செய்கிறாய் என்று. என்ன செய்கிறாய் என்று கேட்டபோது நான் வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்பான் அவன் என்று முடிப்பேன். இறைவன் கேட்கிறார், எதை தேடிக்கொண்டிருக்கிறார் போது நான் வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். இன்றைக்கு எல்லோரும் தேட வேண்டியது வாழ்க்கை தான். ஏனென்றால் நாம் தொலைத்திருப்பது வாழ்க்கையை. நண்பர்களிடம் சொல்வதெல்லாம் எழுத்தும் சரி, பேச்சும் சரி, தொலைந்த வாழ்க்கையை மீட்டு தருவதாக அமைய வேண்டும். அந்த வகையில் பார்க்கிற போது இந்த காந்திக்கு செய்கிற மிகப்பெரிய மரியாதையாக, அந்த தேச பிதாவுக்கு செய்கிற பெரிய மரியாதையாக நான் கருதுகிறேன். அதுதான் என்னுடைய மிகச்சிறப்பு. நிறைவாக நான் புகழுரையாக சொல்லவில்லை, உள்ளதில் பட்டத்தை, உண்மையை உள்ளம் உணர்வதை அப்படியே உரைக்கின்றேன். ஆழங்கால் பட்ட பேரறிவும் வியக்க வைக்கும் எளிமையும் இவ்விரண்டுமே தங்களின் பிரதான அடையாளம் இலக்கிய உலகில் என்று சொல்லி ஒரு அற்புதமான மனிதரை நேர்காணல் செய்துள்ளோம். அன்பு நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார். அதாவது இது போன்ற நேர்காணல்கள் எல்லாம் ஒரு சுய தம்பட்டம் அடித்துக் கொள்வதாகவே அமையும். என்னை பொறுத்தவரை நான் அதை அப்படி அமைத்துக் கொள்ள விரும்புவதில்லை. அதாவது நம்முடைய அனுபவம், அது காந்தி சொன்னதை போல மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்பதை போல நான் என்ன சொல்ல விரும்புகிறேனோ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்வதற்குத்தான் இது ஒரு வாய்ப்பு. மிக எளிமையாக இருங்கள். நான் எல்லோரிடம் கேட்டுக்கொள்வது தான், எளிமையாக இருங்கள், இயல்பாக இருங்கள், அதிகமான சுமைகளை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். இன்றைக்கு மக்கள் இந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகிற அழுத்தத்தின் காரணமாகவே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவற்றிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்றால், விலக வேண்டும் என்றால், ஒரு இயல்பான, எளிமையான, மிகச்சிறந்த வாழ்க்கையை பெறுங்கள். கவிதை ஒருவருடைய இலட்சியமான மனிதநேயம், மாண்புமிகு வாழ்க்கை, மண்ணில் எவருக்கும் அஞ்சாமை என்பதை உங்கள் தாரக மந்திரமாக கொள்ளுங்கள். இது கவிஞர்களுக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கும் நான் சொல்லுகிற ஒரு சுவிசேஷமாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா கலைமாமணி ஏர்வாடி ஐயா அவர்களே, தங்களுடைய ஒப்பற்ற அனுபவங்களை மிக அழகாகவும் சுவையாகவும் வழங்கியிருக்கின்றீர்கள். உங்களுடைய மாபெரும் இலக்கிய பயணங்களில் முத்தான 130 நூல்களை தந்து இருக்கின்றீர்கள். கவிதை உறவு என்ற அற்புதமான இதழை 54 ஆண்டுகளாக வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். பன்னாட்டுக்கும் சென்று தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். 15,000க்கும் மேற்பட்ட புதிய தமிழ் கலைச்சொற்களை தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு கொடுத்து வழங்கியிருக்கின்றீர்கள். உங்களது பழுத்த அனுபவங்களை எல்லாம் இந்த நேர்காணல் மூலம் வழங்கி மின்னல் கலைக்கூடம் நேயர்களுக்கு வெகுமதியாக வழங்கியிருக்கின்றீர்கள். தங்களுக்கு நன்றி. சுவையான கலகலப்பான வினாக்களை தொகுத்து கொடுத்து
நேர்காணல் செய்து சிறப்பூட்டிய பொன்மனச் செல்வன் டாக்டர் கார்மிகலோன் அவர்களே, தங்களுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, தங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். Subscribe மின்னல் கலைக்கூடம்.